ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம நாக பஞ்சமியை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இந்த நாக பஞ்சமி என்னைக்கு வருது அப்படின்னா 9/8/2024 வெள்ளிக்கிழமை வருதுங்க. இந்த சுக்லபக்ஷம், அதாவது ஆடி அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த சுக்லபக்ஷ பஞ்சமிக்கு நாக பஞ்சமி அப்படின்னு பேருங்க. இந்த நாக பஞ்சமியுடைய சிறப்பம்சம் என்னன்னா, அதாவது மகாவிஷ்ணு இருக்கார் இல்லையா, அவர் அனந்தன் அப்படிங்கக்கூடிய அந்த பாம்பு வடிவில் பூமியை தாங்கிட்டு இருக்காரு. பூமியை பாதுகாப்பாகவும் தாங்கிட்டு இருக்காரு. அவருக்கு உதவியாக தக்ஷன், அதே மாதிரி வாசுகி, கார்கோடகன் முதலிய பாம்புகள்லாம் என்னன்னா அவருக்கு உதவியா பாதாள உலகத்துல இருந்து அவருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கட்சியப்பர் இருக்கார் இல்லையா, அவருக்கும் கத்ரு அப்படிங்கக்கூடியவங்களுக்கும் பிறந்தது தான் இந்த நாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாகம் என்னன்னா தாயோடைய சொல்ல கேட்காதனால இந்த நாகத்தை தாயே சபிச்சிடுறாரு. தீலை நாகத்துக்கு சபிச்சிறதுனால அதாவது நாகத்தோட சேர்ந்து பல பாம்புகளும் உயிரிழந்துச்சு. அதனால ஜனமேகன் அப்படிங்கிறவர் அந்த அதாவது இந்த பாம்புக்கு எதிரான அந்த யாகத்தை நிறுத்தி பாம்புகளுடைய அந்த சாபத்தை நிறுத்திடுறாரு. அதனால் அன்னைக்கு அந்த நிறுத்தின அன்னைக்கு தான் நாக பஞ்சமி, அதாவது பஞ்சமி. அதனால அன்று நாக பஞ்சமி அப்படின்னு சிறப்பாக இருக்குது. இந்த நாக பஞ்சமி அன்று பாம்பு, அதாவது புற்று வழிபாடுங்கிறது பல நன்மைகளை நமக்கு கொடுக்குங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, முக்கியமாக இதில் இந்த நாக பஞ்சமி கும்பிட்டா உங்களுக்கு நிறைய கோடி கோடியாக செல்வம் வரும் அப்படிலாம் சொல்லக்கூடாது, அது தப்பு. என்ன விஷயம் இருக்கோ அதை ஆப்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நாக பஞ்சமி அன்னைக்கு வழிபாடு பண்ணுறது மூலிமா நமக்கு இந்த பாம்புனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், சர்ப தோஷங்கள், முக்கியமாக இந்த குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய தடைகள், இது எல்லாமே அகலுங்க. மெயினாக குழந்தை இல்லாதவங்க இந்த நாக பஞ்சமி அன்று விரதம் இருந்து புற்று வழிபாடு, அதாவது புட்டுக்கு பாலெல்லாம் தெளித்து பால் முட்டை இதெல்லாம் வச்சுட்டு, அதாவது இந்த இது இருக்குல்ல பஞ்சுலேயே நம்ம மாலை மாதிரி திரி மாதிரி அழகாக மாலை மாதிரி அதுக்கு திரிச்சு மாலை மாதிரி பண்ணுவாங்க பஞ்சுலேயே. அந்த பஞ்சில் மாலையிட்டு அதே மாதிரி செவரளிப்பூ, மஞ்சள், குங்குமம்லாம் வச்சு புற்ற வழிபாடு பண்ணணும். இந்த குழந்தை இல்லாதவங்க தம்பதியராக சேர்ந்து இதை பண்ணும்போது கண்டிப்பாக புத்திர பாக்கியம் ஏற்படும். அதாவது ஒரு சிலருக்கு இயற்கையாகவே குழந்தை இல்லை, அதாவது கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால அவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை அப்படின்னு கூட இருந்துட்டா கூட அவங்க அடுத்தது ஆர்டிஃபிஷியல், அதாவது செயற்கை முறையில் கருத்தரிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, IVF, டெஸ்ட் டியூப் பேபி, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த புற்று வழிபாடு பண்ணி சர்ப தோஷம் நிவர்த்தி ஆச்சு அப்படின்னாலே அது உங்களுக்கு பல வகையில் கை கொடுக்கும். ஒரு சிலரில் டெஸ்ட் டியூப் பேபி போனால் கூட ட்ரை பண்ணி அது ஃபெயிலியர் ஆகி போயிடும். பட் ஆனால் இந்த நாக பஞ்சமி அன்னைக்கு விரதம் இருந்து புற்று வழிபாடு பண்ணி சர்ப தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும். சர்பங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுனாலே நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது சக்ஸஸ் ஆகுங்க. பொதுவாகவே இந்த ராகு கேதுகள் ஜாதகத்தில் நிறைய தோஷத்தை தான் கொடுக்கும். ஆனால் அது ஒரே ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்பெஷல். என்ன அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டு. ஒருத்தர் சாக கிடக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட், இந்த சர்பதோஷம் நிவர்த்தி ஆச்சு, சர்பசாந்தி பண்ணினாங்கன்னா ட்ரீட்மெண்ட்டு சக்ஸஸ் ஆயிரும். ஒரு சர்ஜரி கண்டிப்பாக பிழைக்கவே சான்ஸ் இல்லை. டாக்டர் ஒரு 60% அப்படின்னு சொல்கிறாருன்னா டாக்டருக்கே ஹோப் இல்லைனா கூட நீங்கள் அந்த சர்பதோஷத்தை சாந்தி பண்ணிங்கன்னா அவர் பிழைச்சிக்குவார். இந்த ராகுகேதுக்கள் அவ்வளோ நல்ல விஷயங்கள் என்னென்னா, ஒரு ஆயுள் கண்டத்திலிருந்து நிவர்த்தி பண்ணும். சர்ஜரி, ட்ரீட்மெண்ட்டு, இந்த விஷயத்துக்குலாம் அது சக்ஸஸ் பண்ணி கொடுத்துரும். ஒருத்தங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னாலே சர்பதோஷம் தான் பிரசனத்தில் காமிக்கும். குழந்தை இல்லாதவங்க வராங்க, சந்தான பிரசனம் இது வரைக்கும் நான் பார்த்ததில் நிறைய பேத்துக்கு சர்பதோஷம் தான் இருக்குது. அந்த சர்பதோஷத்தை சாந்தி பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. இது நான் அனுபவ ரீதியாக நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். அதேமாதிரி இந்த சர்பதோஷம் நீங்கள் இந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு வழிபாடு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பேர் நாகராஜா, அதே மாதிரி நாகலக்ஷ்மி, இது மாதிரி ஏதாவது பேரை வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய என்ன பேரோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அதோடைய ஞாபகார்த்தம்
ஞாபகார்த்தமா இது மாரி நாகராணி, நாகலக்ஷ்மி, நாகராஜன் இந்த மாரி நீங்க பேர வச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பமான பேர நீங்க கெஜெட்ல இது பண்ணிக்கங்க. ஆனா இன்னைக்கு புற்று வழிபாடு இந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு புற்று வழிபாடு பண்றது மூலியமா, உங்களுக்கு அதாவது ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூ இருந்தாலும் சரி, நீங்க ஹையர் இதாக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி, குழந்தை இல்லாம இருந்தாலும் சரி, இந்த மாரி விஷயங்களுக்கு எல்லாமே வந்து இந்த சர்ப்பம் வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணும். ஏன்னா மெடிக்கல் இதுக்குவே வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கலுடைய அந்த சிம்பல் லோகோ இருக்கு பார்த்தீங்களா, அதுவே வந்து 2 பாம்பு பின்ன மாரி தான். அதாவது டிஎன்ஏன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான். ஆனா ஆக்சுவலா உண்ம அதுதான். சர்ப்பம் வந்து நம்ம நெறைய விஷயத்துல வந்து தோஷம்னு சொல்லுவோம். ஆனா உயிர் காக்கிற மருந்தே அங்க தான் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாரி சகோதரனுக்கு வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா, சகோதரிகளான இன்னைக்கு நீங்க நாகப்பஞ்சமி அன்னைக்கு வழிபாடு பண்ணி, சகோதரருக்காக கொஞ்சம் புத்து மண்ண எடுத்துட்டு போய் அவர் நெத்தியில பூசி விடுறது ரொம்ப விசேஷம். வெளியூர்ல இருந்தாருன்னா புத்து மண்ண எடுத்து அனுப்பிச்சு விடுங்க. அது ரொம்ப விசேஷம். அவருடைய ஆயுள் கண்டத்தையே போக்கும். இந்த கேரளால ஒரு ஸ்டோரியே இருக்கு. ஒரு பொண்ணு வந்து வயல்வெளியில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, தன்னுடைய சகோதரனுடைய இத வந்து கால்ல வந்து சர்ப்பம் தீண்டிருச்சு. அப்போ வந்து என்னன்னா, அவங்க வந்து இந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு அவங்க விரதம் இருந்து முறையா பூஜை பண்ணக்கூடியவங்க, நாகத்த வந்து வழிபாடு பண்ணக்கூடியவங்க, சர்ப்பத்த வழிபாடு பண்ணக்கூடியவங்க. அவங்க வந்து புத்துக்கு போயி அந்த சர்ப்பத்த வழிபாடு பண்ணி, விரதம் இருந்து வழிபாடு பண்ணி, புத்து மண்ண எடுத்துட்டு வந்து பூசி விட்டோனயே அவங்களுக்கு என்னன்னா, அந்த சர்ப்பம் வந்து என்னன்னா, அந்த தோஷம், அந்த விஷமே இறங்கி அவர் உயிர் பிழைச்சிட்டாரு அப்படின்னு ஒரு உண்மை கதை இருக்குங்க. இது வந்து இது வந்து உண்மை கதை நடந்தது. கேரளால நடந்த ஒரு உண்மையான ஸ்டோரி. ஏன்னா கேரளால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அப்பப்போ வந்து சர்ப்பம் வந்து தீண்டிக்கிட்டே இருக்கும். அங்க தமிழ்நாட்ட விட கேரளால அதிக சர்ப்பம் இருக்குது. இது வந்து என்னன்னா, இன்னைக்கு வந்து சகோதரிகள் வந்து சகோதரனுடைய நன்மைக்காக நாகப்பஞ்சமி அன்னைக்கு வந்து புத்து வழிபாடு பண்ணி, அவங்களுக்கு நீங்க வந்து புத்து மண்ண பூசி விடணும். சின்ன பையனா இருந்தா நீங்க ஆசீர்வாதம் பண்ணலாம். பெரியவரா இருந்தா நீங்க வந்து அவங்க வந்து உங்களுக்கு தட்சணை குடுத்து ஆசீர்வாதம் பண்ணணும். இது மாரி நீங்க வந்து இந்த சகோதரனும், சகோதரியும் இந்த புத்து வழிபாடு பண்றது மூலியமா ரொம்ப ரொம்ப நல்லது. உயிர் கண்டங்கள்ல இருந்து தப்பிக்க முடியும். அதே மாரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு நல்லது நடக்கும். சர்ஜரி இந்த மாரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் போறதுன்னா, இந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க. சர்பத்த வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி குழந்தை பேறு சந்தான பிராப்தம் இல்லாதவங்க, இந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு தம்பதியரா சேர்ந்து வழிபாடு பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த நாகப்பஞ்சமிக்குள்ள உங்களுக்கு ஒரு குழந்தை உறுதியாக உண்டு. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய அ சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.